இங்கே வா. வேறு சாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சாரி வா வேண்டாமா வா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிஸ்டர் உமா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் சில கேள்விகளை நம்மை நாமே கேட்க சொல்கிறார். ஒரு 5 கேள்விகள் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் கேள்வி, இயேசு கிறிஸ்துவினிடம் ஒரு மனிதன், ஒரு வாலிபன் ஓடி வந்து இந்த கேள்வியை கேட்கிறான். அதே கேள்வியை நம்மளும் கேட்க வேண்டும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வந்து ஒரே கேள்வி கேட்கிறான். இயேசுவே, நல்ல போதகரே என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறான். பாருங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அந்த கேள்வியை அந்த மனிதன் கேட்கிறான். படிப்போம். லூக்கா 18:18. அப்போது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே என்று இயேசுவை பார்த்து கேட்கிறார். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனுக்குள் நுழைய நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனுக்குள் நாம் நுழைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்கிறோம். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் ஆசைப்படுறேன். அதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்தாகணும். இந்த பூமியில என்ன நன்மையை நாம் செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். சில கேள்விகளை நாம் கேட்கிறது கிடையாது. அப்போ இயேசு என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அதுக்கு இயேசு, நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க இந்த உலகத்தையெல்லாம் ஆதாயப்படுத்தினாரா? பாருங்கள், லூக்கா 9ஆம் அதிகாரம் 25 நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நீ இந்த உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்திடுவா என்று சொன்னாரா? நீ உலகத்தை திரும்பினா நித்திய ஜீவன் எனக்கு உனக்கு இருக்காது என்று சொன்ன. நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னதுக்கு அவன் வரமாட்டேன்னு போயிட்டான். அவன் மிகுந்த அவஸ்தையுடையவனாய் இருந்தால் உலகத்தை திரும்பி பார்த்து போய்விட்டான். அப்ப இயேசு சொல்றாரு, அவன் பரலோகத்துக்கு பக்கம் வந்துட்டு போயிட்டான். ரொம்ப பக்கம் வந்துட்டான். உலகத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு ஜீவனுக்குள் நுழைய முடியாது என்று. பாருங்கள், நீ போய் என்ன சொல்லுங்க, லூக்கா 9:25 உலகத்தையெல்லாம் ஆதாயப்படுத்தினாரா? படிங்கள். உலகத்தையே நீ உலகம் முழுவதும், உலகத்துல உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் அது உனக்கு ஜீவன் இல்லைங்கிறார். அது ஜீவன் கிடையாது. அது உனக்கு ஜீவன் இல்லாததை போய் எனக்கு ஆதாயப்படுத்த. உலகத்தையே நீ ஆதாயப்படுத்திட்டா கூட உனக்கு அது ஜீவனே கிடையாது. நீ என்னை பின்பற்றி வாங்க. அதனால நித்திய ஜீவனை அடைய நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கும்போது அவர் சொல்லுவார், உலகத்தை திரும்பி பார்த்துறாத. லோத்து மனைவி மாதிரி ஜீவன் தப்ப ஓடுகிற ஓட்டம் இது. உலகத்தை திரும்பின அங்கேயே நிற்ப. இன்னைக்கு லோத்து மனைவி அவ கால்கள் ஓடுகிற பாவனையாகத்தான் இருந்தான். அது ஃபுல்லா உப்பு தூண் ஆயிடுச்சு. அவ தரன்னு இழுத்துக்கிட்டே ஓடுற லோத்து மனைவிய இழுத்துட்டு ஓடும்போது அவள் கால்கள் ஓடுகிற பாவனையில இருக்குதான் முகமும் சோகமும் நோக்கி இருக்கும். முகம் திரும்பி பார்த்தால அது திரும்பிடுச்சு. உலகத்தை திரும்பி பார்த்தோம்னே அப்படியே நிற்கிறாளாம் பூத்தனாம். அவர்கள் கால்கள் ஜீவன் தப்பி ஓடுகிற மாதிரி ஓட்டம், முகம் சோதம் நோக்கி இருக்குது. அங்கேயே நிற்கிறான். இன்னைக்கு வரையும் நிற்கிறா. எல்லா டூரிஸ்டும் போய் பார்க்குறாங்க. அது ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, இந்த சால்ட் பில்லரா ஃபுல்லா உப்பு மூடி இருக்குது. உள்ளுக்குள்ள அப்படிதான் நிற்கிறோம். அதே போலதான் நம்ம எல்லாம் பைபிள் எடுத்துக்கிட்டோம். நம்ம எல்லாம் பெதோசு எல்லாமே ஜீவன் தப்ப ஓடுகிற ஓட்டமாட்டம் இருக்குது நம்ம வாழ்க்கை. ஓடுகிற பாவனை. ஆனா முகம் எங்க நோக்கிட்டு இருக்குது? முகம் சோதம நோக்கி இருக்குது. உலகத்தை நோக்கி இருக்கிறதுனால அங்கேயேதான் நிக்கிற. எத்தனை உப்பு துங்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களோ தெரியல.
அங்கேயே தான் நிக்கிறான். ஆனா பாக்குறது என்ன, பைபிளே உலகம் ஜீவன் தப்ப ஓடுகிற ஓட்டம். அவன் முகமும் சோதனை நோக்கிடுச்சு. உலகத்தை திரும்பி பார்த்தா அங்கேயே தான் நிற்கணும். அதனால் சில கேள்விகளை நாம் கேட்கணும். ஒரு வாலிபன் வந்து நித்திய ஜீவனுக்குள் நுழைய நாம் என்ன நன்மையை செய்யணும், அதை சொல்லிடுங்க, நான் செய்யறேன் என்று கேட்கிறேன். பாருங்கள், உலகத்தை ஆதாயப்படுத்தினால் அவளுக்கு திருமணொன்னைய ஜீவன் போய்விட்டது. இன்னைக்கும் அவள் நின்று கொண்டிருக்கிறாள். மூன்றாவதாக, சிறை கைதிகள் பவுலை பார்த்து சில கேள்வி கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைக்குள் அடைக்கப்பட்ட உடனே அவரை 16ஆம் அதிகாரம் சிறைக்குள் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். 16ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன். இப்படிப்பட்ட கட்டளை, அதாவது அவரை அநேக அடிகள் அடித்து, பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலைக்குள் கட்டி கால்களை என்ன செய்தார்கள் பாருங்கள். 24ஆம் வசனம். பவுலோட காலை எங்க தூக்கி தொங்கிட்டுட்டாங்க பாருங்க. பவுலோட காலை தூக்கி தொங்கிட்டுட்டாங்களாம், கைய தொங்கிட்டுட்டாங்களாம். படிங்க, 24 படிங்க. இப்படிப்பட்ட கட்டளைகளை அவர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். கையையும் மாட்டிட்டாங்க, காலையும் மாட்டிட்டாங்க. காலையும் பவுலோட காலையும் மாட்டிட்டாங்க. பவுல் சீலாவும் அவங்க காலை தொழுமரத்துல மாட்டி தொங்குறாங்க. சிறைக்குள்ள அதை அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். கால் மாட்டி விட்டாங்க, கையை மாட்டி விட்டாங்க. இவங்க என்ன பண்ணிருந்தா, காலும் கையும் மாட்டி இருந்தாலும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. உன் காலையும் கையையும் மாட்டியா விட்டுட்டாங்க, பாட மாட்டேங்கிற. உன் கையையும் காலையும் தொழுமரத்திலேயே மாட்டி விட்டாங்க, ஜெபிக்க மாட்டேங்கிற. இவங்க கையையும் காலையும் தொழுமரத்துல மாட்டி விட்டாங்களாம். தலைகீழா தொங்கிக்கிட்டு பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் என்ன செய்தார்கள்? அடுத்த வசனம் பாடுங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுறாங்க, துதித்து பாடினார்கள். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க, பாடுனாங்க. உனக்கு ஜெபம் பண்ண முடியல, காலையில எந்திரிச்சு ஜெபிங்கன்னு சொன்னா 10 மணி ஆனாலும் அவங்களுக்கு அதான் நடிச்சாமோ. 10 மணிக்கு எழுப்புற என்னன்னு சொல்றாங்க, ஏன் இந்நேரத்திலேயே எழுப்பிட்ட 4 மணிக்கு? இழுன்னு இழுத்தா கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. காலும் கையும் தொழுமரத்திலேயே மாட்டி வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க, பாட மாட்டேங்கிறீங்க, ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க. பவுலையும் சீலாவையும் காலை கட்டி தொங்க விட்டா கூட பாடினார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்களாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? சடன்லி 26 சடன்லி there was a great earthquake. ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு சிறையே ஆடுதான். படிமா. பூமி மிகவும் அதிர்ந்து உடனே சிறைகளில் இருக்கிற கதவுகள், நல்லா படிமா, இருமா, நல்லா படியாது. சிறையில் இருக்கிற அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. என்ன கதவுகள்? கதவுகள் எல்லா கதவும். நீங்க பாருங்க, பவுலையும் சீலாவையும் அடைச்சிருந்த கதவு மட்டும் திறந்து விட்டுருச்சுங்களா? சிறை, புழல் சிறையில் இருக்கிற அத்தனை கதவும் திறந்தாச்சு. 50,000 தூக்கு கண்டன கைதியும் வெளியே ஓடி இருப்பானா இல்லையா? கதவு மெயின் கேட் என்னன்னு போட்டு ஆல் த டோர்ஸ் வேர் சடன்லி தேர் வாஸ் a great earthquake. All the doors were opened and everyone's chains were loosed. எல்லா கைதிகளின் கட்டுகளும் கலந்து எல்லா கதவும் திறந்துருச்சுன்னு போட்டுருந்தா, பவுலையும் சீலாவையும் அடைச்சிருந்த கதவை மட்டும் திறந்து விட்டுருச்சா? சிறையிலுக்கு 50,000, ஒருவேளை 50,000 கைதிகளினுடைய கதவும் திறந்து கிடக்குதான். திறந்து கிடக்கும்போது இங்க நடந்தது எதுக்கு பாயிண்ட்டுக்கு வரேன்? அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த கைதிகள் எல்லாம் இவங்க நடு சாமத்துல பாடுறத கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அது மாத்திரம் இல்ல, காவலர்கள் அவ்வளவு கத்து இருக்கிறாங்க பாட்டு. அந்த வெளியே நிற்கிற காவலர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்களாம். அப்படிதான் போட்டுருந்தீங்க. அதுல படிக்கும்போது வெளியே நிற்கிற காவலர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்னடா ஏங்க, பக்கத்துல இருக்கிற சிறை கைதிகளும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். பாடுறத பாடினார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்கள். இந்த சத்தம் பக்கத்துல இருக்கிற காவலர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அடைபட்டு கையில பட்டு, என்னங்க அவங்க கேட்டுக்கிறாங்களாம். ஏங்க என்னங்க பக்கத்து ரூம்ல என்ன ஜப கூட்டமா நடக்குது?
ஜபக்கூட்டமா நடக்குது, எல்லாம் பாடுறாங்க. சிறைக்கு போனாலும் ஜபக்கூட்டம் தான். ஆமென். இப்படி பாடுறாங்க, என்ன ஜபக்கூட்டமா நடக்குது, இப்படி பாடுறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு பூமி ஆடினோடனே கதவெல்லாம் திறந்துருச்சா. கதவு திறந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு காவல பவுலும் சீலாவும் வெளியே வந்தாச்சு, மெயின் கேட்டுக்கு வந்தாச்சு. மெயின் கேட்டுக்கு வந்த உடனே அந்த சிறைச்சாலை கைதிகள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பவுலை பார்த்து. என்னன்னு, ஐயோயோ ரோமன் வந்து நீ தான் திறந்து விட்டுட்டேன்னு சொல்லிடுவான். பவுலும் சீலாவும் பக்கத்துல வெளியே நிக்கிறாங்களாம். ஐயோயோ தூக்கு தண்டனை கைதி, நீ வெளியவா நிக்கிற, என்னைய கொண்டு போடுவானே அவன் அவன் கொல்றதுக்குள்ள நானே செத்து போறேன்னு எல்லாரும் பட்டயத்தை உருவினார்களாம். படியுங்கள். எல்லாரும் பட்டயத்தை உருவி தங்களை தாங்களே கொலை செய்ய தாங்களே கொலை செய்ய பார்த்தார்கள். 16ஆம் அதிகாரம் 30-31. அதை விட அதுக்கு மேலேயே படிக்கலாம். 27 படிமா. அந்த சிறைச்சாலைக்காரன் நித்திரன் தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கிறதை கண்டு அப்படியே திறக்குதான். சிறைச்சாலை இந்த காவல் காத்துட்டு இருக்கிற கைதி பாக்குறானா, கதவு அப்படியே திறக்குதான். எல்லா கதவும் திறக்குது, மெயின் கேட்டே திறக்குது. ஐயோ எல்லாரும் ஓடி போயிடுவான். எல்லாருக்கும் நீ தாண்டா திறந்து விட்ட, கூட தாண்டா சாவி இருக்குது அப்படின்னு சொல்லி இவனை கொண்டுருவாங்கல்ல. அதுக்காக அவன் கொள்றதுக்கு முன்னா நானே சத்துறேன்னு அப்படி என்ன சொல்றான், பட்டயத்தை உருவி தன்னையவே கொலை செய்து கொள்ள பார்த்தாங்களா அத்தனை பேரும். கொலை செய்து கொள்ள போனான். என்ன நல்லா படிங்க. பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போறான். நைட்டு 12:30 மணிக்கு எல்லாம் அவளு நின்றுட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா கைதிகளும் நம்மளே செத்துடலாம்டா, நம்மளே குத்திக்கலாம். உன்னை யாராவது சிறையில் அடிச்சா என்ன செய்வாங்க அவங்கெல்லாம்? அவங்களே குத்திக்கிட்டு சாவாங்க. நீ ஏன் கவலைப்படுற? நீ பாடுனா போதும், நீ துதிச்சா போதும், இந்த வீட்டுல நீ கத்துனா போதும், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவங்க பட்டையை தூக்கி அவங்களே குத்திக்குவாங்க. சத்தியதான், வேற ஒண்ணும் நீ செய்ய வேண்டாம். இவங்க பாடுனா அங்க குத்தி சாகலாம். அவர்களுக்குள்ளேயே கை கலப்பாங்க. எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். அவன் என்ன செய்யறான், அப்ப வந்து பவுல் சொல்ல, ஐயோ கொண்டாட செத்துறாத இங்க செத்துறாத. இவன் போயிட்டு ஏன் ஐயோ அவன் கொண்டுருவான், அதுக்கு நானே செத்துடலாம், நானே தற்கொலை செய்து கொள்ள பார்த்தார்கள். எல்லா சிறைச்சாலை கைதிகளும் அத்தனை கைதிகளையும் கொண்டுருவான். அவன் வந்து, நீங்க திறந்து விட்டுட்டு விளையாடுறீங்களா? நீயே இல்லைங்க, நான் திறக்கலங்க, ஒரு பூமி எதிர்ச்சி வந்துச்சு, எல்லாரும் ஓடிட்டாங்கன்னா சொல்லுவானா? எல்லாரும் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உடனே கொல்லாத சத்துறாத, நான் தான் ஓடலையே. நீ ஓடல, நீ நிக்கிற, ஆனா எல்லாரும் ஓடிட்டானே. அங்க பாரு, நீ ஓடல, நான் இங்கதான்ப்பா நிக்கிறேன், நான் ஓடல. அதெல்லாம் தெரியாது. நாங்க சாகுறோங்கிறாங்க. அப்போ பவுல் என்ன சொல்லுகிறாரு? 29. அப்போது அவன் தீபங்களை கொண்டு வர சொன்னா, இருட்டு, கண்ணு தெரியல, லைட்டும் இல்ல, எல்லாரும் டார்ச் எடுத்துட்டு வராங்கிறான். டார்ச் எடுத்து தீபங்களை எடுத்து வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து உன் முன்னாடிதான் உழுகுற, உன் காலில் தான் விழுவானுங்க. எல்லாம் உன் காலில் விழுவானுங்க கண்டிப்பா. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, என்ன கூப்பிடுறான் பவுலை பார்த்து? ஆண்டவன்மாரே, ரட்சிப்படைவதற்கு, இந்த கேள்வி கேட்கிறோம், ரட்சிப்படைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ நான் என்ன செய்யறது? குத்திட்டு சாகிட்டா இல்ல நான் ரட்சிப்படையணுமா? என்ன செய்யணும் சொல்லு, இல்லைன்னா சீக்கிரம் குத்திட்டு சாவேன். அவன் சொல்றான், நான் என்னதான் செய்யணுங்கிற, என்னைய சாகவும் விட மாட்டேங்கிற. பவுலை பார்த்து, என்னைய சாகவாவது விடு, இல்லைன்னா நான் இப்ப குத்திட்டு சாவேன். அப்ப நான் ரட்சிப்படைய என்ன செய்ய வேண்டும்? அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த கேள்வியை இந்த கட்டத்துக்கு தான் சொல்றேன். சில கேள்விகளை ரட்சிப்படைய ஆண்டவன்மாரே என்னன்னு கூப்பிடுறான்? ஆண்டவன்மாரே. இவங்க மனுஷர்களே இல்லை, இவங்க மனுஷரா இருந்தா தானே. இவங்கெல்லாம் ஆண்டவர்கள். இந்த ரோம என்ன செய்யறான்? ஆண்டவர்களை எல்லாம் அடி நடிச்சு நைட்ல கொண்டாந்து சிறையில தள்ளி கதவை போட்டுறான். இவங்க நடுராத்திரியில எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு ஓடுறாங்க. இந்த ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிப்படைய என்னதான் செய்ய சாகவும் விட மாட்டேங்கிற. ஒண்ணு விட்டுருவீங்க, நாங்கெல்லாம் குத்திட்டு சாகிறோம். இவ்வளவு பெரிய கட்டம் பாருங்க.
இந்த இடத்துல அந்த கேள்வியை நாங்கள் ரட்சிப்புடைய என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்வியை கேட்டதுக்கு அது அந்த கதையை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அது அவர் ராமோஜன் ஞானஸ்நானம் கொடுக்குறார். நைட்டோட நைட்டு அத்தனை சிறை கைதிகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு கிடக்கிறாரு. நம்மளை எங்கேயாவது அடைச்சாங்கன்னா, நமக்கு துன்பம் கொடுத்தாங்கன்னா என்ன நடக்குமா? நீ பாடிக்கிட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது. காலு தொழு மரத்துல மாட்டினா கூட ஸ்டாப். அவங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒருத்தர் அவங்களே குத்திட்டு செத்து அவங்களுக்கே பிரச்சனை அவங்களே ஓடி இருப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்காது. நான் சொல்லுவேன், எத்தனையோ ஸ்டோரியை நான் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில் நடந்தது. அதுதான் துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான் இருக்குல்ல, அங்க ஓடி போய் அங்க ஊட்ட போட்டு கலக்குவான் அவங்க கூட்ட. உனக்கு தெரியாது, துதி எடுத்தா சாத்தான் ஓடிடுவானா? அங்க போயிட்டு நீ தானே சொன்ன அவங்க வீட்டை கெடுக்க சொல்லி உனக்கு பிடிச்சிக்கிற உண்மையிலேயே ஏறுறேன். அப்ப அவங்க தாங்க முடியாம என்ன பண்ணுவாங்க, நாங்க கழுக்க எடுத்துக்கிட்டு சாவாங்க அவங்களே. இதுதான் நடந்திருக்குது இங்க நடந்திருக்குது பவுல் வாழ்க்கையில். அதனால சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் நித்திய ஜீவனை அடைய நாம என்ன நன்மையை செய்யணும். உலகத்தையும் ஆதாயப்படுத்தினால ஜீவனையில உலகத்தை விட்டுருங்கிறார். ரெண்டாவது என்ன சொல்றார், பவுலை பார்த்து சிறை கைதிகள் நான் ரட்சிப்படைய நான் என்னதான் செய்யணும், இப்போ நீ சொல்லல நாங்க செத்து மாட்டோம். அவன் ரோமன் என்னை கொள்ளறதுக்குள்ள நம்ம எல்லாம் செத்துட்டோம். நம்ம எங்ககிட்ட எல்லாம் கத்தி இருக்கு. எல்லாரும் பட்டயத்தை உருவி இப்படி வச்சுக்கிட்டு தான் கேள்வி கேட்டுக்கிறாங்க. கழுத்தா அறுக்க போறேன், நீ சொல்லு சீக்கிரம், நான் என்ன செய்ய, எப்படி ரட்சிப்படையும்? இல்லைன்னா எனக்கு என்னோட பேய் என்னை சாகடிக்க சொல்லுது. இல்லை அவன் என்னை பீஸா வெட்டிடுவான், வெட்டியிருக்குள்ளாம். இது நைட்ல நடக்குது. காலையில வந்தான்னா எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்னா ரோமன் விட்டுருவானா? எல்லா கைதியும் ஓடிச்சது. ஆல் த டோர்ஸ் வேர் ஓப்பன். எல்லா கதவுகளும் திறந்துருச்சான். எல்லாருடைய கைதிகள் இல்ல சங்கலி எல்லாம் கீழே விழுந்துருச்சான். அப்ப ஃப்ரீ ஆயிட்டாங்க. எல்லாரும் ஓடிப்பாங்களா? புழல் சிறையே காலியா இருந்தா விட்டுருவாங்களா? அதனால நம்ம எங்க நடந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு அதிர்வு இருக்கும். எந்த வீட்டுக்கு நம்ம போனாலும் நீ மிதிக்கும் பூமியெல்லாம் உனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். நம்ம செய்யற நீ மிதிக்கும் பூமியெல்லாம் உன்னோட. ஆபிரகாம் சொல்ல நீ ஓடு, எவ்வளவு தூரம் ஓடணுமோ ஓடு, அத்தனையும் உன் சொந்தமாகும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு தூரம் ஓடுறையோ ஓடு, அத்தனையும் பண்ணாங்க. நீ நம்ம செய்ய வேண்டியது பவுலும் சீலாவும் சென்னவரை துதிச்சுக்கிட்டே இந்த மீட்டிங் மட்டும் கட் பண்ணிடாது. சின்னதோ பெருசோ அது தெரியாது. அதெல்லாம் ஆண்டவருக்கு இல்ல. 2 பேர் தானே ஜெபிச்சாங்க. சிறையே அது இருந்துருச்சு, சிறையே திறந்துருச்சு 2 பேரு. நீ ஒரு ஆள் போதும். விக்கிரக தோப்ப தகர்க்கிறதுக்கு ஒரு ஆள் போதும். இந்த இடத்துல விக்கிரகமே இருக்காது, ஒரு ஆள் போதும். பாட மாட்டேங்கிற, ஜெபிக்க மாட்டேங்கிற, காலையில இழுக்க முடியல, அப்படி இப்படி இருந்தா எப்படி? அதனாலதான் கர்த்தர் இதே கேள்விகளை கேட்க சொல்ல. அடுத்த கேள்வி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பவுல் ஒவ்வொரு சபைக்குள்ள போகும்போது ஒரு கேள்வி கேட்பார். ஒரு கேள்வி கேட்காம அந்த சபைக்குள்ள போக மாட்டார். ஒவ்வொரு சபைக்கும் இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு போனா, கலாத்திய சபைக்கு போனா, பிலிப்பு சபைக்கு போனா ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி படிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், என்ன செய்ய ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். நான் என்னதான் செய்யறது இந்த உலகத்துல, எப்படிதான் ஊழியம் பண்றதுன்னு கேள்வி கேட்கிறார். அடுத்தது அதை பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த கேள்வியை தான் அவர் கேட்பார். ஒவ்வொரு சபைக்குள்ள போகும்போது இந்த கேள்வியை அவர் கேட்பார். அந்த கேள்வியை தான் இப்ப டாபிக்கா கொண்டாந்துருக்கேன். எனக்கு பேச டைம் கிடையாது. எனக்கு இப்படி எல்லாம் டைம் இருந்தால் டைம் குடிக்க முடியாது. 1 hour 2 hour தான் பேச முடியுது. ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஹெட்டிங் மட்டும் சொல்லிட்டு இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இப்பதான் அந்த பாயிண்ட் ஆரம்பிக்கிறேன். அவள் ஒவ்வொரு சபைகளுக்குள் போகும்போது என்ன கேள்வி கேட்பார். படிமா அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்க எல்லாம் விசுவாசி தானே அப்படின்பாரு. ஆமா, நீங்க எல்லாம் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீங்களா? பரிசுத்தாவி இருக்குதா? இந்த கேள்வியை தான் கேட்க. இந்த கேள்வியை தான் நீயும் கேட்டுக்கணும். பரிசுத்தாவி இருக்கா? அவ்வளவுதான், போதும். நீங்கள் எல்லாரும் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா? பரிசுத்தாவியை பெற்றீர்களா? பரிசுத்தாவியை பெற்றீர்களா? அதைத்தான் கேள்வி கேட்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த பிறகு நீ பரிசுத்தாவியை பெற்றிருக்கியா? நீங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீங்களா? முதல்ல அதை சொல்லு. இந்த கேள்வியை தான் ஒவ்வொரு சபையும் பார்த்து ஃபர்ஸ்ட் போனா அவர் அப்படிதான் கேட்பாரு அந்த சபையில. ஏனென்றால் பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று ஏன் கேட்கிறார் என்றால், இந்த பரிசுத்தாவி தான் உன்னத பலன். இந்த பூமியின் பலன் இல்ல. இது எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? இந்த பலன் பரலோகத்திலிருந்து வந்த பலன். அதனால நீ தரிப்பிக்கப்பட சாதாரண பலன் இல்ல. பரலோகத்திலிருந்து வந்த பலனால் நீங்கள்
சீஷர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டார் இயேசு. இயேசுவுக்கு 12 சீடர்கள், இயேசுவுக்கு 120 சீடர்கள், இயேசுக்கு 120 பேரும் ஒரு வீட்டுல தரித்திருங்கள் என்று சொன்னார். யாரும் ஊழியத்துக்கு போக கூடாது, யாரும் வெளியே போக கூடாது, யாரும் வேலைக்கே முதல் போக கூடாது, முதல் உட்காரு. எதுக்கு? உன்னத பலனை கொடுக்க போறேன். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இந்த பலனை பெறாம நீ வெளியே போனா சாத்தா உன்னை பந்தாடிடுவான். இந்த பலனை முதல் பெற்றுட்டு போ. இதுதான் உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருது. உனக்கு சாதாரண பலன் இல்ல. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்பது மாத்திரமல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். படிமா. இது கர்த்தர் தமது ஜனத்துக்கு கொடுக்கிற பலன். தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். ரோமர் 8:13. தம்முடைய ஜனத்துக்கு மட்டும்தான் அந்த பலனை கொடுக்கிறார். வேற யாருக்கு இந்த பலன் கிடைக்காது. அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும். படியுங்கள். கர்த்தர் 8:13. ரோமர் 8:13. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு மட்டும்தான் இந்த பலனை கொடுக்கிறார். பிழைத்தால் சாவீர்கள், ஆவினால் சரித்திரம் செய்யில்லை, அழித்தால் பிழைப்பீர்கள். படிங்க. சங்கீதம் 29:11. இதுவும் வருது. 1 சாமுவேல் 2:9 படிங்க. 1 சாமுவேல் 2:9. கர்த்தர் யாருக்கு இந்த பலனை கொடுக்கிறார்? தேவ பலன் இது. படியுங்கள். 1 சாமுவேல் 2:9. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். பரிசுத்தவான்களுடைய உன் பாதத்தை கூட காப்பாராமா. உன் பாதத்தை தூதம் கையில கொடுத்துருவாரு. உன் பாதம் கல்லில் இடராதபடி கைகள்ல ஏந்திட்டு போறாங்க. உன்னுடைய தூதம் கையில இருக்கிற உனக்கு என்ன பயம்? உன் பாதத்தை கூட காக்கிறாராம். பேர்பட்ட தேவன். லிட்டரல் எழுதினது. படியுங்கள். அவர் பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கன் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. ரோமர் 8:13. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். சங்கீதம் 29:11. இதுல எல்லாம் போட்டிருக்கு. சங்கீதம் 29:11. ரோமர் 8:13. ரோமர் 8:13. சங்கீதம் 29:11. 29:11. என்ன அண்டர்லைன் பண்ணுங்க? கர்த்தர் ஒன்னர்லாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். தமது ஜனத்துக்கு he gives power to the weak. அதாவது செல்லு வந்து சார்ஜ் பண்ணி விட்டா தான் ஒர்க் ஆகும். சார்ஜ் பண்ணி விட்டுறாரு நம்மள தேவ பலன். செல்லு சார்ஜ் பண்ணா தானே ஒர்க் ஆகும். அது போல நம்ம சார்ஜ் 0ல இருக்கிறோம். தேவ பலனால் சார்ஜ். கர்த்தர் தமது ஜனத்துக்கு தன்னை தெய்வமாக வெளிப்படுகிற பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறார். அது என்ன சொல்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். 68ஆம் சங்கீதம் 35லும் அது கொடுக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறார். உண்மையில் பலன் கொள்ளுவோம் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 68:35. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்கினீர். இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய ஜனத்திற்கு சத்துவத்தையும் பலனையும். ஏமா அதை விட்டுட்டு படிக்கிறீங்க? படிங்க. சத்துவத்தையும் பலனையும் அருளுகிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு the Lord gives strength and power unto his people. தம்முடைய ஜனத்திற்கு சத்துவத்தையும் பலனையும் அவர் அருளுகிறார். போதும், இந்த பலனால் சார்ஜ் பண்ணு. எல்லாருக்கும் இந்த பலனை கொடுக்கறது இல்லை. எல்லாருக்கும் இல்லை. யாருக்கு கொடுக்கிறாரு தெரியுமா? 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவங்களுக்கு தான் இந்த பலனை கொடுக்கிறார். 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவங்களுக்கு தான் இந்த பலன். வேற யாருக்கும் இந்த பலன் கிடையாது. படியுங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன், நைட் அண்ட் டே இத படிச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு தான் பலன். எங்க பைபிளையே நைட் அண்ட் டே இரவும் பகலும் அதில் தியானமாயிரு. அப்ப உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இரவும் பகலும் இப்படியே பைபிளையே படிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு வேற வேலையே இல்லை. வேற வேலையே இல்லைதான். இதேதான். எந்த வேலை செஞ்சாலும் கையில பைபிள் இருக்கணும்.
எங்க சாரா நவரோஜால தான் கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு எப்போதும் பைபிள் கையில் இருக்கணும், பைபிளுக்கு கைக்குள்ளேயே இருக்கணும். காய்கறி மார்க்கெட்டு போனால் எங்கே எப்போ போனாலும் உங்க பைபிள் இரவு, ஏன்னா கொஞ்சம் டைம் கிடைச்சுன்னா படிப்போம்ல. அது இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். கடைசி வசனம் என்ன சொல்லுது? கடைசி லைன், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீ என்ன செஞ்சாலும் வாய்க்கும். யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டாம், எனக்கு ஒரு வேலை தர்றீங்களா, எனக்கு ஒரு உத்தியோகம் தரீங்களா அப்படின்னு யாருக்குமே கேட்க வேண்டாம். நீ செய்யறது எல்லாமே வாய்க்கும். சொன்னதான், எழுதுனது எழுதினதே. அவன் செய்வது கடைசி லைன் என்னன்னு போட்டிருக்கு? கடைசி வசனம், அதாவது கடைசி வசனம் கடைசி லைன், கடைசி வசனம் கடைசி லைன், 1ஆம் சங்கீதம். பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பதில்லை, கர்த்தர். கடைசி வசனம் 1ஆம் சங்கீதம் கடைசி வசனம். சபையிலும் நிலை நிற்பது இல்லை, அவன் செய்வது எல்லாம் இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானோட விட்டுருச்சா? படிங்க இரவு 2ஆம் வசனம். இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். போட்டிருக்கா? செய்வது எல்லாம் வாய்க்கும். என்ன செஞ்சாலும் சரி வாய்க்கும். ஏதாவது வேலைக்கு போகணுமா வாய்க்கும், இந்த வீடு வேணுமா வாய்க்கும், சபை வேணுமா வாய்க்கும், என்ன வேணாலும் வாய்க்கும். ஆனால் பைபிள் இருக்கணும் கையில். நானும் ஆல் இண்டியா ரேடியோவில் நியூஸ் ரீடராக செலக்ட் ஆகும்போது எல்லாரும் ப்ரைஸ், எல்லாரும் குட் மார்னிங் மேடம் வாங்க, நான் ப்ரைஸ் விளையாடுனேன். கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் செலக்டட். ஏன் தெரியுமா? எப்போ எனக்கு உனக்கு என்ன, நான் வந்து ப்ரைஸ் விளையாடுனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அர்த்தம். அப்போ வாய்ஸுக்கு போனேன், வாய்ஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ரீடிங் நியூஸ், அப்படியே கிடச்சிருச்சு. அப்படியே போயிடுவேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு லேடி கேண்டிடேட் தான் செலக்ட் பண்ணாங்க. ஏன்? நான் ப்ரைஸ் விளையாட சொன்னதுனால. அவன் செய்வது எல்லாமே வாய்க்குமா? எதை கேட்குறையோ வாய்க்கும். எல்லாத்துலேயும் சொல்ல வேண்டாம், ஐயோ எனக்கு ஜெபிக்கிறீங்களா, எனக்கு இதுக்கு ஜெபிக்க வேண்டாம், நீ செய்யறது எல்லாமே வாய்க்குமே, எல்லாமே வாய்க்கும். நீ ஜெபிச்சா அங்கே கழுத்தாட்டுக்குவாங்க, அவங்களே கை கலப்பாங்க. உனக்கு என்ன? அவங்க உன் காலில் தான் விழுகிறாங்க. நான் தான் எதை செய்யட்டும் சிஸ்டர்? ரட்சிப்படைவதற்கு எல்லாரும் வந்துடுவாங்க. ரொம்பிடும் என்னென்ன நாங்கள் ரட்சிப்படைவதற்கு என்னதான் செய்யறது, என்ன செய்யறது, சீக்கிரம் சொல்லு. எங்கே போய் ஞானஸ்நானம், எந்த பாஸ்டர்ட்ட போட்டு, எங்கே போட்டு, அப்படிப்பட்ட கேள்விகள் தான் கேட்கக்கூடாது. அவன் செய்வதை உன்னதத்திலிருந்து பெலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொன்னார். பாருங்க, எப்போதுமே இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த பலனை கொடுப்பார். 119ஆம் சங்கீதம் 32ஆம் வசனத்துல, உன் கற்பனைகளின் வழியாக நான் ஓடுவேன்னு சொன்ன தாவீது, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பலன் கொடுப்பார். தாவீதெல்லாம் சாதாரண நாள் கிடையாது. 24 hours ஒர்க்கிங் பீப்புள். 40 வருஷம் எருசலேம் தேசத்தை அரசாண்ட மிகப்பெரிய ராஜா, மிகப்பெரிய ராஜா. தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம், சவுல் ராஜா 40 வருஷம், எருசலேம் தேசத்தை அரசாண்ட மிகப்பெரிய ராஜாக்கள். அந்த ராஜா எவ்வளவு நேரம் பைபிள் படிப்பார்? படிங்க, எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறாராமா? 119, 97. எவ்வளவு நேரம் இந்த பைபிளை படிப்பாராமா? மிகப்பெரிய ராஜாக்கள். 24 hours ஒர்க்கிங் பீப்புள், 24 மணி நேரமும் ஒர்க்கிங் பீப்புள். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். 24 hours இதே தான் வேலை, எனக்கு படிக்கிறது தான் என் வேலைங்கிறாரு. 24 மணி நேரம் ஒர்க்கிங் பீப்புள், 24 மணி நேரமும் பைபிள் படிக்கிறேங்கிறாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பலனை கொடுக்கிறார். 24 hours நாள் முழுவதும் அது என் தியானம். உன் வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அவங்களுக்கு பலத்தினால் நிரப்புகிறார். பாருங்கள், கோணல் சந்ததி நடுவிலே, பிலிப்பியர் 2:14. இந்த உலகம் முழுவதும் இப்ப நடக்கிறதெல்லாம் பெந்தைகோஸ்தே மார்க்கமே இல்லை. பெந்தைகோஸ்தேக்காரர்கள் பெந்தைகோஸ்தே மார்க்கத்தை விட்டே அகன்று போனார்கள். கோணல் சந்ததி நடுவிலே ஜீவவசனத்தை கடைபிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசியுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது யாருக்கு இந்த பலனை கொடுக்கிறார் தெரியுமா? பவுல் எவ்வளவு நேரம் ஜெபிப்பாராமா? படிப்போமா? பவுல் எவ்வளவு நேரம் ஜெபிப்பார்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுக்கு இந்த பலனை கொடுக்கிறார். யாரு? 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாங்களோ பவுல் சொல்லுகிறார், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் இடைவிடாமல் தரித்திருக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்றது, வேத வசனம் போதிக்கிற கேப்பே கிடையாது.
இடைவிடாமல் அண்டர்லைன் பண்ண கேப்பே இல்லை. சங்கிலி ஜெபம் எங்களுது. அதான் சிலர் சங்கிலி ஜெபம். ஆல் இண்டியா இது ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர்ல பிரேயர் வேரியரா இருக்கிறேன் நான். இங்கிலீஷ் பிரேயர் வேரியர் 3ஆம் அடியில 500 பேர் அட் அ டைம் ஜெபிக்கிறோம். ஒரு நாளைக்கு 80,000 கால் வருது. நான் அட்டன் பண்றேன். ஒரு பொம்பளை இப்பதான் சொல்லும், இப்பதான் என் புருஷன் மாடியிலிருந்து குதிச்சு கீழே புடிச்சு இறந்துட்டான். நான் பாடுவேன், அவரோட பாட்டையே பாடுவேன். தினகரன் பாட்டை பாடினா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் பெந்தகோஸ் பாடல் தான் அவங்க பாடக்கூடாது. தினகரன் பாட்டு சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. அதுவும் அந்த அம்மா கீழே உளுந்து பெறல ஆரம்பிச்சு. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. அதுக்கு அப்பா போன தூக்கி எரிஞ்சிருச்சு. தூக்கி எரிஞ்சு பெறலுது. இப்படிதான் நடக்குது எல்லாம். ஜபம், நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனம் போதிப்பதிலும் இடைவிடாமல் தெரித்திருக்கிறோம். கேப்பே கிடையாது. சங்கிலி ஜபம். அங்கெல்லாம் 24 hours ப்ரேயர் டவர்ல ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 500 பேர் போனா 500 பேர் உட்காந்துருப்போம். மாறி 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 சங்கிலி ஜபங்கள். இத பவுல வச்சுக்கிட்டு தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜபகோபுரத்துல. பேர நாங்களோ ஜபம் பண்ணுவதில் இடைவிடாமல் தெரியும். அங்க ஜபகோபுரத்துல இடைவிடாம நடந்துட்டே இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பலனை கொடுக்குது. அவளை போல நாங்களோ ஜபம் பண்ணுவதில் சங்கீதம் 29 1ஆம் வசனம். நமக்கு பட்ட பேர் என்ன தெரியுமா? நமக்கு பட்ட பேர், கிறிஸ்தவர்களுக்கு பட்ட பேர் என்ன கொடுத்திருக்கு வேதம்? 29:1. போதும், பலவான்களின் புத்திரரே என்று சொல்லு. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று ஏசாயா 40:29 இருக்குது. பாருங்க, பலவான்களின் புத்திரரானமோ. நமக்கு பட்ட பேர் என்னன்னா பலவான்களின் புத்திரர். இதுதான் நமக்கு பட்ட பேர். நம்ம எல்லாம் பலனால் சார்ஜ் பண்ணப்பட்டவங்க, தேவ பலனால் நிரப்பப்பட்டவர்கள், பலவான்களின் புத்திரர். இதுதான் நமக்கு பட்ட பேர். எழுதி வைத்துக் கொள்ளும். நம்ம எல்லாம் பலவான்களின். இளைஞர்கள் கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30-31. இந்த தேவ பலனை பெற்றவர்கள் சோர்ந்தே போகிறது இல்லையா, இளைப்படைகிறதையும் இல்லையா. தேவ பலன் பெற்றவர்கள் இந்த உலகத்துல சோர்ந்துட்ட இதை வச்சு சோர்ந்தே போக மாட்டாங்களாம். நான் அப்படிதான் இருக்கிற ஊழியத்துல ஆயிரக்கணக்கான சபைகள்ல ஏறேன். காரணம் என்ன? இளைப்பும் இல்லை, களைப்பும் இல்லை. படியுங்கள். தேவ பலனால் இவர்களுக்கு தேவ பலனால் சார்ஜ் பண்ணப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் இந்த உலகத்திலே? ஏசாயா 40:30-31. ஏசாயா 40. இளைஞர்கள்னா வாலிபர்கள் கூட ஓடிட்டு ஐயோ டயர்டா இருக்குதுன்னு உட்காந்துக்குவாங்க. ஓடுன்னு ஓடி வேலையெல்லாம் செய்வாங்க இளைஞர்கள். இளைஞர்கள் கூட என்ன பண்ண, என்னால முடியல அப்படின்னு உட்கார்ந்துருவாங்களாம். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு வாலிபர்கள் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருந்த நாமளோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவோர். ஈகிள் போல எழும்புவாங்களாம். அவங்க சாதாரணமா எழும்ப மாட்டாங்க. கழுகு போல செட்டை அடித்து they shall mount up with wings like eagle. செட்டைகளை அடித்து அந்த கழுகு எழும்புறத பார்த்திருக்கீங்களா? வயன்னு பறந்துரும் மேல. அப்படி எழும்புவாங்களாம். ஊழியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், கோயிலுக்கு வர்றதா ஈகிள் போல எழும்பிதான் வந்தீங்களா? நீங்க ஈகிள் போலதான் ஓடி பண்ணுமா? இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து மறுபடியும் அந்த பாதிதான் நீங்க படிச்சிருக்கிறீங்க அந்த வசனம். இளைப்படைந்து அவர்கள் ரன்னிங் ஓடுனா கூட நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஓடுனாலும் சரி, நீ பைபிளை தூக்கிட்டு நீ இளைப்படையவே மாட்ட. நடந்தாலும் சோர்வில்லை, ஓடுனாலும் சோர்வில்லை என்று சொல்லி அவர்கள் நடந்து ஊழியத்துல அப்புறம் ஓடி கடைசியில பறந்தே ஈகிள் போல எழும்பி பறந்தே போயிடும். இதுதான் அந்த புது பலன் அடைந்தவர்கள். எப்படி எழும்புவார்கள்? நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். பாருங்க, ஓடுகிற பலன் கிடைக்குமா? களைப்பும் இல்லை, இழைப்பும் இல்லை, ஓடுகிற பலன். 1 மணி 5-8 பேரை கொண்டாந்துருக்கேன். ஆனா 2 பேரை தான் சொல்ல முடியும் போல சொல்றேன். ஃபர்ஸ்ட் எலியா சொன்னாராம். எப்படி எழும்பினார்?
உலகத்தானை விட நீ அதிக வேகம் எடுப்பாய். அவர் சொன்னாராம், எலியா சொன்னாராம், ஆகாப் ராஜா அந்த ராஜாவை பார்த்து, இப்போ மழை வரப்போகுது அப்படின்னு. இப்போ நான் சொன்னாதான் மழை வரும், இப்போ மழை வரப்போகுதுன்னா அதனால உன் ரதத்தை பூட்டிக்கிட்டு ஓடு, சீக்கிரம் நனைஞ்சிருங்க, நீ ஓடு வீட்டுக்கு அப்படின்னு ஆகாப் ராஜாவை பார்த்து இந்த எலியா தீர்க்கதரிசி சொல்றாராம். இதற்கு கிழவர், எலியா தீர்க்கதரிசி கிழவர், வயசானது. அவர் சொல்றாரு, இப்போ மழை வரப்போகுது ராஜாவே, நீ உன் ரதம் தான் அந்த காலத்துல மகா வேகமா ஓடுமா, அந்த ரதத்தை பூட்டிக்கிட்டு ஓடு, நனைஞ்சிருவ சீக்கிரம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ராஜா, ஆகாப் ராஜா ரதத்தை பூட்டுறாராம். ரதத்தை பூட்டி இஸ்ரேலுக்கு வேகமா ஓடும்போது அந்த ரதத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் ஓடிச்சான். ரதம் தான் வேகமா ஓடுது, அந்த ரதத்துக்கு முன்பாக ஒரு ஆள் ஓடுதான். அந்த ஆள் யாரு பார்ப்போம், கால்நடையிலேயே ஓடுதான், ரதத்தை விட வேகமா ஓடுதான். படிப்போம், 2 ராஜாக்கள் எடுப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46. அந்த ரதத்துக்கு முன் யார் ஓடுனா, கால்நடையாவே ஓடுறாங்களாம், ரதத்தை விட வேகமா. பரிசுத்தாவி பெற்ற எலியா என்ன செய்கிறார் பாடுங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44 படிங்க, 44 படிங்க, அப்புறம் 46 படிங்க. 7 தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கையே அதில் சிறிய மேகம் எழும்பியது என்றான். அப்போது அவன், நீ போய் ஆகாமை நோக்கி, மழை வரப்போகிறது, செய்யாதபடிக்கு நீ ரதத்தை பூட்டி போய்விடும் என்று ஓடு இஸ்ரவேல் ஓடிவிடு என்றான். அதற்கு 46 கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இடுப்புல ஒரு துண்டை கட்டுனாராம். எலியா இஸ்ரவேலுக்கு வருமட்டும் ஆகாப் ராஜாவின் ரதத்திற்கு முன் ஓடினான். அண்டர்லைன் பண்ண, முன்னாடி ஓடுறாரோ ஒரு கிழவரு. யாருடா, கால் பயந்துட்டானா ராஜா, இது என்னடா நம்ம ரதத்தை பூட்டி வீட்டுக்கு ஓடும்போது ரதத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் ஓடிட்டு இருந்தோம். யாருன்னா எலியா. வெறும் துணியை கட்டிட்டு இடுப்புல ஒரு ரதத்துக்கு முன் ஓடினோம். ரதத்தை விட வேகமாக அவன் கால் அவ்வளவு வேகத்துல ஓடுது. ரதத்துக்கு முன் உலகத்தானை விட நீ முதல்ல போவ, உலகத்தானை விட நீ வேகம் அதிகம் எடுப்ப. இப்போ சாதாரணமாக எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, என்னுடைய சாட்சியே இப்போ பொதிகை அதில் நியூஸ் ரீடருக்கு நான் போனேன். நியூஸ் ரீடருக்கு வாய்ஸ்க்காக போனேன். எல்லா அழகிகளும் அவ்வளோ பயங்கர டெக்கரேஷன் பண்ணிட்டு பயங்கர அழகிகள் எல்லாம் வந்துருந்தாங்க. ஒரு 1000 பேர் நியூஸ் ரீடருக்கு பொதிகைக்கு. அங்கெல்லாம் பார்த்துட்டேன். எங்கள் அண்ணன் வந்து சொல்ற, ஏன் பாப்பா உன்னை எப்படி எடுப்பாங்க, நீ ஒன்றுமே போடல, நகையும் போடல, டெக்கரேஷன் பண்ணா அங்கே வாய்ஸ் தானே மெயின். அங்கே வாய்ஸ் இது மெயின். அழகாக போட்டுக்கிட்டு நல்லா படிக்கலைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவான். அங்கே வாய்ஸ் தான் மெயின். ஏற்கனவே நான் ஆல் இண்டியா ரேடியோவில் தமிழ் நியூஸ் ரீடராக இருக்கேன். இங்கே வாய்ஸ் தான் மெயின், அங்கே அழகெல்லாம் அவ்வளவு மெயின் இல்லை, அப்புறம் டெக்கரேட் பண்ணுவாங்க அப்படின்னு. அத்தனை பேரும் அழகிகளா, உலக அழகிகளா ட்ரெஸ் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு போனாலுங்க. எதுக்கு யாருக்கும் வாய்ஸ் சூட்டபிள் ஆகல, எனக்கு மட்டும் ஆயிடுச்சு. போன உடனே 2 லைன் படித்தேன். ஆர் யூ ஹேவிங் எனி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரேடியோ ஒரு டிவியா? இதுக்கு முன்னாடி நீ ரேடியோலையோ டிவிலையோ நியூஸ் ரீடராக இருக்கியானா? ஆமாங்க, நான் ரேடியோவில் இருக்கிறேன்னு. அதுதான் கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் செலக்டட்னு 1 நிமிஷத்துலேயே பொதிகையில் எனக்கு நியூஸ் படிக்கிறதுக்காக சேங்ஷன் ஆகிட்டு. 1000 பேரும் ரிஜெக்டட், ஒரே ஆள் தான். ஏன் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, உலகத்தானை விட வேகத்துல ஓடுவோம். நம்ம முன்னாடி ஓடுறாரா, ஆகாப் ராஜாவின் ரதத்திற்கு முன் ஓடினோம்னா எவ்வளவு பலன் இருக்குது. அப்போ அந்த ஆள் பயந்துட்டான், கால்நடையாவே. இப்போ பயங்கரமான எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் ஓடிச்சுன்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினை விட வேகம் அதிகம் எடுக்கும். நீ எந்த வேலை செய்தாலும் அவனை விட நீ தான் முன்னாடி. அத்தனை 1000 பேரும் ரிஜெக்டட், நான் மட்டும் வாய்ஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ரீடிங் நியூஸ் இன் பொதிகை. ஏன் அவனை விட வேகம் அதிகம் எனக்கு. எதை எடுத்தாலும் ஆல் இண்டியா ரேடியோவில் தமிழ் நியூஸ் ரீடரை செலக்ட் பண்ணும் போதும் அங்கே 500 பேர் வந்திருந்தாங்க. என்னை மட்டும் கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் செலக்டட், யுவர் வாய்ஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ரீடிங் நியூஸ். ஏன் தெரியல, அவனை விட நான் தான் ஃபர்ஸ்ட். எதை எடுத்தாலும் சரி, நீ என்ன தொழில் செய்தாலும் சரி, நீ இப்போ மெசேஜுக்கு போகிறோமா, நான் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு வந்துருச்சு. 2024 ECI ஃபாதர் எனக்கு கொடுத்துட்டாரு. ECI சர்ச்சில் 3 மாடி ஹைட் 1000 திருச்சபையில் அவர் என்ன கொடுக்குறாரு, இந்தா நீ 20 நிமிஷம் தான் பேசணுங்க. சரி, நீ 20 நிமிஷம் பேசுனேன். உலகமாக பேச்சாளர்னா கொடுத்துட்டாரு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் உலகத்தில் ஃபர்ஸ்ட் இந்த அம்மா தான் சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் யாருமே இல்லையா? அந்த சர்ச்சில் 10,000 பேர் பேசியிருப்பான். ஏன் அந்த சர்டிஃபிகேட் வாங்கல? நம்ம உலகத்தானை விட நீ எது செய்தாலும் நீ தான் வேகம் எடுப்ப, ஃபர்ஸ்ட் வருவேன். அதை தான் சொல்கிறார். ஓடுகிற பலன் கிடைக்குமா நமக்கு?
ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது ரதத்திற்கு முன் ஓடினோம் என்று சொல்ல, கால்நடையாகவே மற்றவனுக்கு முன்பாக ஓடுகிற இது கிடைக்கும். இரண்டாவதாக நடக்கிற பலன் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, சவுலின் படைத்தலைவன் ஆசகேல் 2 சாமுவேல் 2:16. இந்த உலகத்திலேயே கால்நடையா ஓடுறது சவுலின் படைத்தலைவன் ஆசகேல் கலைமானை விட வேகமா ஓடுவானாம். மான் இருக்குது உலகத்திலேயே அதிகமா வேகமா ஓடுற மிருகம் எது தெரியுமா? சீட்டா ஃபைட்டை விட மான். இப்படி ஒரு தாவுச்சுன்னா 12 அடியா தாவுமா. 12 அடி 13 அடி ஒரு தாவுல. அதனால உலகத்திலேயே அதிகமா தாவக்கூடிய மிருகம் எதுன்னா மானு தான். அந்த மான் காலு கிறிஸ்தவனுக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கு கொடுத்திருக்கிறார். படியுங்கள். சவுலின் படை தலைவன் எப்படி ஓடுகிறான்? 2 சாமுவேல் 2:18 படிங்க. அங்கு சொரியாவியின் 3 குமாரனாகிய யோவாபும் அபிசாயும் ஆகலும் ஆசகேல் இருந்த ஆசகேல் எல்லாரும் அண்டர்லைன் பண்ணுங்க. ஆசகேல் எப்படி ஓடுவான்? வெளிமானை விட வேகமாக, கலைமான்களின் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். கலைமான போல. கலைமான் தான் உலகத்திலேயே ஹையஸ்ட். தாவுச்சுன்னா 20 அடி தாவும். தாவி 20 போச்சுன்னா ஹையஸ்ட். உலகத்திலேயே அதிகமா வேகமா ஓடுறது கலைமான் தான். அந்த கலைமான் ஆசகேல் கலைமானை விட வேகமாக ஓடுகிறவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசகேல் was a light of foot as a wild deer. ஆவியினால் நிரம்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த மான்கால்களை கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி. வேகமாக ஓடுகிற பலனை கொடுக்கிறாராம். ஆவியில் நிரம்பினால் மான்கால் வருமாமா. படிங்கள். ஆதியாகமம் 49:21 பரிசுத்தாவி பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த மான்கால் கொடுக்கிறார். இந்த மான்கால்கள் படியுங்கள். ஆதியாகமம் 49:21. நப்தலி விடுதலையாக்கப்பட்ட பெண்மான்கள். நம்ம எல்லாருமே நாம் விடுதலையாக்கப்பட்ட பெண்மான்கள். மான்கால்கள் ஒவ்வொருக்கும் போதும். மான்கால் நப்தலி நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட பெண்மான்கள் என்று சொல்லுகிறோம். மானினுடைய காலை தருகிறோம். நமது கால்கள் மான்களை போல நடந்து ஓடி பாய்விடவே. நமது கால்கள் மான்களை போல நடந்து ஓடி பாய்விடவே. உயர் ஸ்தலத்தில் ஏற்றுகின்றாரே உன்னதமான ஊழியத்தில். மான்கால்கள் ஒவ்வொருவருக்கும். நப்தலி நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட பெண்மான்கள். இன்பமான வசனங்களை வசனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நப்தலி நீ விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். இது சாராள் நவரோஜி எனக்கு நான் ஒரு நாள் ஜெபிக்கும் போது என் தலையில கை வச்சு சொன்னது இந்த வசனத்தை. எல்லாரும் வரிசையா நிற்போம், ஜெபிப்போம். சின்ன வயசு 16 வயசு எனக்கு. அப்போ கூட அப்படியே வரிசையில் உட்காந்து முட்டிங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு இருப்போம். திடீர்னு என்னை தலையை தொட்டுட்டு என்ன ஒரே வசனம் தான் சொல்லிச்சு, நீ நப்தலி விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். அது எப்படிதான் தெரியுமோ? இப்படி நான் ஊழியம் செய்வேன்னு தெரியாது. அப்பவே சொல்லு, நீ இன்பமான வசனங்களை வசனிப்பாய், நீ விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். இன்னைக்கு எவ்வளோ சபை, எவ்வளவு இந்த இடம் வரைக்கும் என்ன செய்யாறு வரைக்கும் போய் ஊழியம் பண்ணிட்டு வரேன். கூப்பிடுறாங்க, செய்யாறுல பேனர் போடுறாங்க. நப்தலி நீ விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். மான்கால் கிடைச்சிருச்சா? ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்தாவி பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த மான்கால் இருக்கு. பரிசுத்தாவியில் நிரம்பும் போது the Lord of Israel, he who gives strength and power to the weak என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு நடக்கிற பலன் கிடைக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் முழுவதும் பரிசுத்தாவியின் பலத்திலே நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே தேவாவி புறாவை போல இறங்கினார் அவர் மேல. இயேசுவை கேட்டாங்களா எல்லாரும், இயேசுவே என்ன ஆண்டவரே இப்படி நடக்கிறீரே இயேசுவே? அவர் சகல பட்டணத்திற்கும் சகல கிராமத்துக்கும் நடந்தாராம். எருசலேமில் இருக்கிற சகல பட்டணத்துக்கும் நடப்பாராமா.
இன்னைக்கு இருக்கிற ஊழியக்கார் காரு, பைக்கு, சைக்கிள், பிளெயின். ஆனா இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? சகல பட்டணத்திற்கும் சகல கிராமத்துக்கும் நடந்துதான் ஊழியம் பண்ணினாராம். எம்மாவூர், எரியோவிலிருந்து எம்மாவூருக்கு 8 மைல் நடந்தாராம் கால்நடையா. படியுங்கள் மார்க்கு. இயேசுவின் மேல் மார்க்கு 1:10 இயேசுவின் மேல் தேவாவி இருந்தது. அவ்வளவுதான். நடக்கிற பலன் உங்ககிட்ட ஆவி இருக்கா? அதான் பரிசுத்தாவியை பெற்றையா உனக்கு நடக்கிற பலன் வந்துடும். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். போதும். இயேசுவை கேள்வி கேட்டாங்க. இயேசுவே என்ன ஆண்டவர் இப்படி நடக்கிற நீர்னு? 120 சீடர்களும் நடக்கிறாங்களாம். 8 மைல். சகல ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகணும்னா அவர் வண்டியில எல்லாம் போல, சகல பட்டணத்திற்கும் சகல கிராமத்துக்கும் நடந்தாராம். எவ்வளவு தூரம் நடந்தார்? மத்தேயு 9:35 எங்க இருந்து? யோர்தான் தொடங்கி கலிலேயா வரைக்கும் நடந்தாருன்னு போட்டிருக்கு. எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறார் பாருங்கள். லூக்கா 4:44 எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறார்? யோர்தான் தொடங்கி கலிலேயா வரைக்கும் நடந்தாராம். படியுங்கள். லூக்கா 4:44 எவ்வளவு தூரம் நடக்கிறார் பாருங்கள். யோர்தான் தொடங்கி கலிலேயா வரைக்கும் நடந்தார். அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். போதுமா? கலிலேயா நாட்டில் இருக்கிற ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணவர் யோர்தான் வரைக்கும் பிரசங்கம் பண்ணினாராம் நடந்து. பாருங்க மத்தேயு 9:35 சகல பட்டணத்திற்கும் சகல கிராமத்திற்கும் அவர் நடப்பார். அவர் மட்டுமல்ல, அவர் சீஷர்களும் நடப்பார்கள். 120 சீடர்களும் நடந்து தான் பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் நடக்கிற பலன் கிடைத்தது. படியுங்கள் 9:35 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் எல்லாரும் படியுங்க. இயேசு சகல பட்டணத்திற்கும் சகல கிராமத்துக்கும் சுற்றி நடந்து பிரசங்கித்தார்கள். இது எல்லாரும் படிங்க. இயேசு சகல பட்டணத்திற்கும் சகல கிராமத்துக்கும் நடக்கிற பலன் கிடைக்கும். பரிசுத்தாவி உனக்கு வந்துருச்சுன்னா முதல் சகல பட்டணத்துக்கும் சகல கிராமத்துக்கும் நடக்கிற பலன். இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு வராங்க சர்ச்சுக்கு. இன்னைக்கு ஏன் சிஸ்டர் இவ்வளவு லேட்டு? அங்கேயே நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க சிஸ்டர். பார்த்தேன் இங்கேயே கதவு கிட்டே நில்லு. ஏன் இவ்வளவு லேட்? கால் வலி சிஸ்டர், கை வலி சிஸ்டர், நடக்க முடியல சிஸ்டர். இதுதான் எல்லாருடையது. ஏன் இவ்வளவு சபைக்கு லேட்டு? கால்வலி, நடக்க முடியல. முதல் பரிசுத்தாவியில நிரம்பு, நடக்கிற பலன் கிடைக்கும். அப்புறம் ஓடுற பலன், அப்புறம் பறக்கிற பலன். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறக்கிற பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்கள் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் லூக்கா 19:47 இயேசு கிறிஸ்து எவ்வளவு நாள் பிரசங்கிப்பார்? பிரசங்கம் பண்ற இயேசு கிறிஸ்துக்கு நடக்கிற பலன் கிடைச்சிருச்சு, ஓடுகிற பலன் கிடைச்சிருச்சு. பாருங்க, பிரசங்கம் பண்ற வரம் கிடைச்சிட்டா அவங்க எவ்வளவு நேரம் பிரசங்கிப்பாங்க? பரிசுத்தாவி பெற்றவர்கள் எவ்வளவு நேரம் பிரசங்கிப்பாங்க? எவ்வளவு நாள் பிரசங்கிப்பாங்க? இயேசு எப்படி பிரசங்கிக்கிறார்? லூக்கா 19:47 லூக்கா 19:47 படிக்கிறீங்க. அவர் எத்தனை நாடோறும் அண்டர்லைன் டெய்லி தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணினார். அண்டர்லைன் டெய்லி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றதுதான் வேலை. டெய்லி சர்ச்சில் பிரசங்கம். நம்மளாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே பிரசங்கம் பண்றோம். இயேசு கிறிஸ்து தினமும் பிரசங்கம் பண்ற வரம் கிடைச்சிருச்சு. நீ பரிசுத்தாவி பெற்றால் தினமும் பிரசங்கம் பண்ணுவ. ஐயோ, சீஷர்களும் பிரசங்கம் பண்றாங்களாம் டெய்லி. பாருங்க, பரிசுத்த 5ஆம் அதிகாரம் 42 அப்போஸ்தலர் 5:42 இயேசு கிறிஸ்து மட்டுமா டெய்லி பிரசங்கம் பண்றாரு சபையில? சீஷர்களும் டெய்லி பிரசங்கம் பண்றாங்களாம். படியுங்கள் 5:42 அப்போஸ்தலர் 5:42 பரிசுத்தாவி பெற்றவங்க எல்லாம் டெய்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. படிங்க அப்போஸ்தலர் 5:42 தினந்தோறும் தேவாலயங்களிலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார். போதுமா? சீஷர்கள் எல்லாரும்
தினந்தோறும் பிரசங்கம் பண்றது தான் வேலை. வீடுகள்லையும் பிரசங்கம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி சர்ச்சிலையும் பிரசங்கம் பண்ணுவாங்களாம். பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் தினந்தோறும் பிரசங்கம் பண்ணுவாங்க, வீடுகளிலும் பண்ணுவார்கள். நம்மளாட்ட ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச் இல்லை. இயேசு கிறிஸ்துவும் அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாராம். நாடோறும் தேவாலயத்தில் பிரசங்கித்தார், சீஷர்களும் நாடோறும் தேவாலயத்தில் பிரசங்கித்தார்களாம். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அப்ப சொல்றாரு, பரிசுத்தாவி ஆண்கள் மேல் மட்டுமல்ல பொம்பளைங்க மேலேயும் ஊத்திட்டாராம். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 18 அப்போஸ்தலர் 2 ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊத்திட்டாராமா. அப்ப ஊழியக்காரிகளும் என்ன பண்ணிட்டாங்க? தினந்தோறும் பிரசங்கிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பரிசுத்தாவி பெற்றவர்கள் தினந்தோறும் படியுங்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் அண்டர்லைன் பண்ணுங்க. ஊழியக்காரிகள் மேலும் போதும். ஊழியக்காரிகள் மேல தேவாவியை ஊட்டிக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஊழியக்காரிகள் மேல தேவாவியை ஊட்டிட்டாரு. அவங்களும் நேரம் டெய்லி தேவாலயத்துக்கு வந்துட்டாங்களாம். டெய்லி இங்க பாருங்க, டெய்லி தேவாலயத்துக்கு. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 44, 46, 47 படிப்போம். இன்னொன்னு அப்போஸ்தலர் 44, 46. இங்க ஊழியக்காரிகள் மேல் பரிசுத்தாவி ஊற்றணும்னு இவங்க எல்லாரும் புறப்பட்டுக்கிட்டு வந்து தேவாலயத்துல வந்து டெய்லி பாட்டு பாடுறது வேலை, டெய்லி ஜெபிக்கிறது வேலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? இவங்களுக்கு முடியாது இல்ல, லேடிஸ் அங்கேயே தங்கிட்டாங்களா? எல்லாரும் வீட்டுல தங்குறது கிடையாது, எல்லாம் தேவாலயத்திலேயே தங்கிட்டாங்க. போறதே இல்லை தேவாலயத்தை விட்டு. ஏன்னா ஊழியக்காரிகள் மேல் பரிசுத்தாவி கிடைச்ச உடனே டெய்லி பைபிள் தூக்கிக்க வேண்டியது. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஆமா, டெய்லி பைபிளை தூக்கிக்க வேண்டியது. எங்க போற சிஸ்டர்? சர்ச்சுக்கு. அங்க போயிட்டு பாடுறது, துதிக்கிறது, அங்கேயே தங்கிக்கிறது. 24 hours இதே வேலையாயிடுச்சு. பரிசுத்த ஊழியக்காரிகள் மேல் பரிசுத்தாவி கிடைச்ச உடனே என்ன பண்றாங்க? படிங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 44, 46, 47. விசுவாசிகள் எல்லாரும் சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் என்ன பண்ணிட்டாங்க? தேவாலயத்துக்கு போய் எவ்வளவு நேரம் தேவாலயத்துல எத்தனை நாள் இருக்கிறாங்க? அனுதினமும் அண்டர்லைன் பண்ணி டெய்லி தேவாலயத்துக்கு போறதுதான் வேலை. உனக்கு பரிசுத்தாவி கிடைச்சிருச்சுன்னா என்ன தெரியுமா? பரப்பிட்டு போவேன். எங்க டெய்லியா புருஷன் கூட கேட்பேன், என்ன டெய்லியுமா போக? ஆமா, டெய்லி அங்கேயே போயிட்டு என்ன பண்றாங்கம்மா? தரித்திருந்துன்னா என்ன தெரியுமா? தங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஹால்டர், அங்கேயே தங்கிடுவாங்களாம். டெய்லி பைபிள் தூக்குற வேண்டாம் வேலையை வேலை எடுத்துட்டு தேவாலயத்துக்கு போயிடுறது, அங்கேயே தங்கிடுறது. ஏன் தெரியுமா? பரிசுத்தாவி பெற்றது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி பெற்றிருந்தார், அனுதினமும் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். சீஷர்கள் பரிசுத்தாவி பெற்றிருந்தார்கள், அவர்கள் அனுதினமும் வீடுகளிலும் தேவாலயத்திலும் பிரசங்கித்தார்கள். சீஷர்கள் விசுவாசிகளுக்கெல்லாம் பரிசுத்தாவி கிடைத்தது. ஊழியக்காரிகளுக்கு பரிசுத்தாவியை ஊற்றினார். உடனே அவர்கள் தினந்தோறும் ஆலயத்திலே தேவனை துதித்து அங்கேயே தங்கிவிட்டார்கள். லூக்கா 24:53. லூக்கா 24:53. அவர்கள் அனுதினமும் தேவாலயத்திலேயே தங்கி விடுவார்களாம் பரிசுத்தாவி பெற்றவர்கள். படிங்க. லூக்கா 24:53. லூக்கா 24:53. அவர்கள் நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டனர். டெய்லி ஓடிட வேண்டியது தேவாலயத்தில். பரிசுத்தாவி பெற்றவங்க வீட்டுல இருக்கவே மாட்டார், டெய்லி போயிடுவாங்க. இந்த சிஸ்டர் வேலை டெய்லி போகுது, பைபிள தூக்கி, அதுதான் வேலை. டெய்லி போயிடுறது தேவாலயம். பாருங்கள், டைம் இதே நான் அதிகமாக இருக்கேன். எனக்கு ஒன்று இப்போ ஸ்டார்டிங் தான் பண்ணியிருக்கேன். நடக்கிற பலன் கிடைக்கும், அப்புறம் ஓடுற பலன் கிடைக்கும் மட்டும் அதோட முடிக்கிறேன். பரிசுத்தாவி பற்றா இன்னும் எத்தனையோ 255 பலன் கிடைக்குது. 2 தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அனுதினமும் தேவாலயத்தில் தரித்து தேவனை துதித்து கொண்டே இருக்கிற பலன் கிடைக்கும். பரிசுத்தாவிக்கு தான் அந்த பலன் கிடைக்கிறது. இனிமேல் கால் வலி கை வலி யாருமே சொல்ல மாட்டாங்க. இயேசு நடந்தாராம், யோர்தான் தொடங்கி கலிலேயா வரைக்கும் நடந்தாராம். 18 மைல் நடந்தாராம். சீஷர்கள் 18 மைல் நடந்தார்களாம். எம்மா ஊரிலிருந்து எரிகோவுக்கு 8 மைலாம். 8 மைல் நடந்தாராம் இயேசு. சீஷர்களும் நடந்தார்களாம். அப்படிதான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதப்பட்டிருக்கு.
தேவாலயத்தில் தரித்தே இருப்பாங்களா, அங்கேயே தூங்கிடுவாங்க. லேட் ஆயிடுச்சு சிஸ்டர், இங்கேயே படுத்துக்கிறேன். ஆமா, டெய்லி எல்லா விசுவாசிகளும் தேவாலயத்திலேயே படுத்துக் கொள்வார்கள். ஹால்டர்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. தரித்திருந்தார்கள், அங்கே தேவாலயத்தை விட்டு நீங்காமல் தரித்திருந்தார்கள். பரிசுத்தாவிகள் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.